லிங்குசாமி சரக்கடிச்சா இவ்ளோ அலப்பற போடுவாரா? ஆத்தாடி! கொஞ்சம் டேஞ்சரான ஆளா தான் இருப்பாரு போல. லிங்குசாமி தமிழ்ல முன்னணி இயக்குனரா வலம் வந்தவரு. அவர் இயக்குன ரன், பையா மாதிரியான படங்கள் மெகா ஹிட் ஆச்சு. குடும்ப பாங்கான படத்த எடுத்து கவனம் ஈர்த்தவர் தான் ரன் படத்தின் மூலமா தன்னோட பாதைய கமர்ஷியலுக்கு திருப்பிக்கிட்டாரு. அஞ்சான் படத்துல இருந்து அவரோட கிராஃப்ட் அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்பத்திலிருந்து இதுவரைக்கும் அவரால எந்திரிக்கவே முடியல. அவரோட இயக்கத்துல கடைசியா தி வாரியர் படம் வெளியாகி படுதோல்விய சந்திச்சது. அடுத்ததா மகாபாரதத்த தழுவி ஒரு படத்த அவரு இயக்க இருக்காரு. ஆனந்தம் படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் லிங்குசாமி. முன்னணி இயக்குனரா வலம் வந்த லிங்குசாமி, சூர்யா, சமந்தா நடிப்புல உருவான அஞ்சான் படத்துல சறுக்கிட்டாரு. படத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டி படத்தின் மீதான எதிர்பார்ப்ப எகுற வச்சது. ஆனா படம் சுமாரா இருந்ததால லிங்குசாமிய வறுத்தெடுத்துட்டாங்க ரசிகர்கள். அப்ப விழுந்தவரு இன்னைக்கு வரைக்கும் எழுந்திரிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம உத்தம வில்லனும் படுதோல்விய சந்திச்சதால இக்கட்டான நிலைமைக்கு போனாரு லிங்குசாமி. அது மட்டும் இல்லாம எண்ணி 7 நாள் அப்படிங்கிற படத்த இயக்குறதா இருந்தாரு. ஆனா அந்த படம் ஆரம்பிக்கப்படவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பட விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போச்சு. லிங்குசாமி பழைய மாதிரியே மறுபடியும் ஃபார்முக்கு தரமான கமர்ஷியல் படங்கள குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ரசிகர்களோட ஆசையா இருக்கு. இந்த நிலையில லிங்குசாமி தான் செஞ்ச அலப்பறைகள பத்தி கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. சமீபத்துல அவரு தனியார் ஊடகம் ஒண்ணுக்கு குடுத்த பேட்டியில, "நான் சினிமாவுல இயக்குனராக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறபோது, இஷ்டத்துக்கு குடிப்பேன், தூங்குவேன். ஏன்னா, அப்பதான் என்ன கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லையே. முக்கியமா நான் குடிச்சா தல தரையில படும்படி குடிப்பேன். குடிச்சிட்டு வந்து ஏகப்பட்ட வம்புகள விலை குடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு தடவ படம் ஒண்ணுல கமிட் ஆனேன். அந்த படத்தோட தயாரிப்பாளர் பார்ட்டி ஒண்ணுக்கு கூப்ட்டாரு. நான் குடிச்சா என்ன யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அவரோ வலுக்கட்டாயமா என்ன கூப்ட்டாரு. நானும் போய் குடிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டேன் போல. அடுத்த நாள் காலையில நானே ஃபோன் பண்ணியிருந்தேன். அவரு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு ஃபோன வச்சுட்டாரு. அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ பிருந்தா சாரதி தான் என்ன சமாதானப்படுத்தி தியான மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போனதுக்கு பின்னாடி நண்பரும் இயக்குனருமான வசந்தபாலன் இன்னொரு தியான மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க தியானம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்பத்துல இருந்து மது, புகை அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லிங்குசாமி.